என்னோட பேர் வந்து கிரிநாதன். நான் வந்து ஒரு தன்பாலின ஏற்பாளர். திருப்பூர் ஜிஹெச்சில் வந்து திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கிறிஸ்டல் கீழே வந்து தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய நோ அட்டெண்டர் பேஷண்ட்ஸுக்கு கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் காலமாகவே வந்து பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. மீறி அதாவது ஒரு நாளைக்கு 10 டைம் பாத்ரூம் யூஸ் பண்ணேன்னா 10 டைமே ஒர்க்கரை கூப்பிட்டு அது பாத்ரூம் ஆயில் ஊற்றி கழுவ சொல்கிறாங்க. சேரில் உட்காரக்கூடாது, மீறி உட்காந்து அப்படின்னா அந்த சேரை துடைக்க சொல்கிறாங்க. பெட்ஷீட் வந்து டேபிளில் பெட்ஷீட் எடுத்து விரித்து போட்டோம் அப்படின்னா அந்த பெட்ஷீட்டை எடுத்து போட்டு வேறு பெட்ஷீட் மாற்றுறாங்க. தப்பி தவிர அந்த பெட்ஷீட்டை தொட்டுட்டாலோ இல்லை நோட் ஏதாவது கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னாலோ அந்த நோட்டை தூக்கி விட்டு வந்துட்டு ஏச்சி அறிவில் உனக்கு எத்தனை டைம் சொன்னால் அந்த மாதிரி தான் பண்ணுற அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு ஹியூமன் ரெஸ்பெக்ட் கூட இல்லாமல், நானும் தான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் கூட ஒரு மனித தன்மை இல்லாமல் ஏச்சி வா போயே நாயே உனக்கெல்லாம் அறிவில்லை புத்தி இல்லை இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்ட்டு நேற்று வந்து பாத்ரூமை பூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன் சிஸ்டர் பூட்டிகிட்டு போனேங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு 6 மாதம் பூட்டிகிட்டு போக சொன்னதான் சொல்கிறாங்க. நேற்று மார்னிங் 9 மணிக்கு நான் தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு போனேன். 1 மணிலேருந்து எனக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாமல் அடக்கி வச்சுக்கிட்டு தண்ணி தாகத்தோடையே இருந்தேன். இது மீறி நான் எப்படி பாத்ரூம் போகிறதுன்னு இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்டல் மேனேஜர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் பாத்ரூம் தான் நீ யூஸ் பண்ணி ஆகணும், உனக்காகலாம் நீ கே பையங்கிறதுக்காகலாம் உனக்கெல்லாம் வந்து நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இஷ்டம்னா வேலைக்கு வா இல்லாட்டி வராத அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க பப்ளிக் பாத்ரூம் நான் யூஸ் பண்ணி நான் கே பையன்னு சொசைட்டிக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ இஷ்டம்னா வேலைக்கு வா இல்லாட்டி வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே கம்ப்ளைண்ட் வர மாட்டேங்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.